அடுத்தபடியாக சிறப்புரை ஆற்றுவதற்காக நமது பூஜைப்பறை தமிழ் சங்கத்தின் நீண்ட நாள் எழுத்தாளராக நம்ம எல்லாம் ஆழ்ந்த சிந்தனையில் ஆற்றிக்கொண்டிருக்கும் திரு PFHR பிஜிலி அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இருக்கும் பெரியோர்களே, அவையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, தொடக்கத்தில் மேடையில் அமரச் சொன்னதோடு என்னுடைய பெயரை மறந்து விட்டிருந்தார்கள். வாழ்த்துரை சொல்வதற்கும் அழைப்பார்களோ என்ற ஒரு இது இருந்தது, ஒரு தயக்கம் இருந்தது. லக்ஷ்மணன் அவர்கள் எல்லார் பெயரையும் எடுத்து சொன்னார், என் பெயரை விட்டு விட்டார். தெரியலை, யாருக்கு தெரியலைன்னா பார்த்து எழுதணும்ல, எழுதியிருக்குல்ல, அது எழுதியிருக்குல்ல, அது சொல்லலாம்ல. அது சொல்லுறதில்ல. சாதாரணமாக என்னை மறப்பது வழக்கம். இப்போ மட்டும் இல்லை, தொடக்கத்தில் என்னுடைய கரியர்லேயே என்னை மறந்து கடைசி ரிட்டையர் ஆகும்போது மாத்திரம் ஞாபகப்படுத்தி ரிட்டையர் வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க. அது வரை அப்போ மறக்கலை. எனிவே, ரொம்ப இந்த பூஜைப்பறை தமிழ் சங்கம் 1947 தொடங்கி இன்று வரை 75 வருஷங்கள் கடந்து வந்து நிற்கிறது. தாய்மொழி மறப்பது அல்லது தாய்மொழியை மற்ற வேறு ஏதாவது மொழி வந்து மறக்கடிப்பது இன்றைய மட்டுமல்ல, கொஞ்ச நாளாக நடக்குது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மொழி வந்து அந்த மற்ற மொழிகளை அழித்துவிடும். இப்போ இங்கே தமிழ் மொழி 4 மொழிகளாக, தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு என்று 4 மொழிகளாக வருவதற்கு காரணமே ஆரியர்கள் கொண்டு வந்த வடமொழி தான். அதை ஊடுருவி அதை சிதறடித்து விட்டது. இருந்தாலும் தமிழ் மொழி இங்கே தலை உயர்த்து தான் நிற்கிறது. ஆனால் நான் 83 வருஷங்களாக திருவனந்தபுரத்தில் வாழ்வன். பிறந்தது முதல் இதுவரை இங்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பலவிதமான மாற்றங்களை தமிழ் பேசும் மக்களிடம் கண்டேன். பலரும் தமிழ் மொழியை மறந்து மலையாள மொழியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மலையாளம் பேசுவதையே ഞങ്ങൾ മലയാളത്തുകാരാണ്, അതുകൊണ്ട് മലയാളം സംസാരിക്കൂ என்ற ஒரு முறையில் நிறைய பேர் போயிட்டாங்க. அதனால் அந்த வருத்தம் எனக்கு உள்ளூர இருக்கிறது. ஆனால் இந்த பூஜைப்பறை தமிழ் சங்கம் 75 வருஷங்களாக அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து இங்கே உள்ள ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்து அவருடைய தாய்மொழியான தமிழை நிலைநிறுத்துவதற்காக ஒரு சங்கம் அமைத்து இங்கே இருக்கிற திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தைக்கு முன்னோடியாக இருந்து இது நிலை நிற்பது பார்த்து கண்டு மகிழ்ந்து இருக்கிறேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த பவள விழா காணும் பூஜைப்பறை தமிழ் சங்கத்தை எனது உள்ளத்திலிருந்து உண்மையாக என் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். இனியும் மேலும் பல பெரிய செயல்களை செய்ய வேண்டும். இதற்கு உறுதுணையாக இருக்கும் கவிஞர் வானமாமலை அவர்கள் ஒரு சாலிடான ராக் லைக் சப்போர்ட்டர், அப்படி உள்ள ஒரு சப்போர்ட்டர் இருக்கிறதுனால இது மேலும் ஓங்கி வளரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர் யாரோ இங்கே சொன்னார்கள், ஆலைமரமாக இருந்தால் ஆலைமரத்தடியில் வேறு ஒன்றும் வளராது என்று சொன்னார்கள். வானமலை அவர்கள் ஆலமரமாக இருந்தாலும் வேறு பலரையும் வளர்த்த வேண்டும். அதற்கு அவர் முயற்சி எடுக்க வேண்டும். அங்கே வளர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக புரிகிறது. அதனால் எல்லாரும் அவருக்கு உதவியாக இருப்பார்கள் என நான் எண்ணுகிறேன். இங்கு இந்த
பூஜைப்புரை தமிழ் சங்கத்துக்கு மேல்மேலும் உயர்வுகள் அளிக்க ஆண்டவன் அருள் புரியட்டும் என்று வாழ்த்தி, இதற்கு உறுதுணையாக நிற்கின்ற எல்லாருக்கும், இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி என்னுடைய சிறப்பு வாழ்த்துரையை முடிக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சாந்தி, சமாதானமும் இறைவனின் அருளும் சகல நற்பேறுகளும் உண்டாவதாக. வணக்கம். ஆனதொரு சிறப்புரை ஆற்றிய எழுத்தாளர் திரு பிஜிலி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக திரைப்பட இயக்குனரான திரு கண்மணி ராஜா அவர்களை சிறப்புரையாற்றுவதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் பூஜைப்புரா தமிழ் சங்கத்தினுடைய பவள விழாவில் தமிழகத்தின் தலைநகரம் சென்னையிலிருந்து வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்புரையாற்றுவதிலும் கேரளத்தின் தமிழகத்தின் எழுத்தச்சர்களில் ஒருவரான மிக முக்கியமான எழுத்தாளர் ஐயா நீல பத்மநாபன் அவர்களை பற்றி ஐயா வானமாமலை அவர்கள் எழுதிய நீல பத்மநாபன் ஒரு காப்பியம் என்கிற நூலை வெளியிடுவதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், ஐயா வானமாமலை அவர்களுக்கும், பூஜைப்புரா தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும், தலைவர் சுப்பையா அண்ணன், பொருளாளர் முனீஸ்வரன் தம்பி ஆகியோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வரவேற்பு நடனமாடிய திருமதி கே கல்பனா, வரவேற்புரையாற்றிய கவிஞர் ஐயா வானமாமலை, தலைமை உரையாற்றிய சுப்பையா சங்க தலைவர் அவர்கள், பொருளாளர் தம்பி முனீஸ்வரன் அவர்கள், விழா துவக்க உரையாற்றி பவள விழா மலரை வெளியிட்டு சிறப்பு செய்த முனீஸ்வரன் செயலாளர் அவர்களுக்கும், விழா துவக்க உரை நிகழ்த்தி பவள விழா மலர் வெளியிட்டு சிறப்பு செய்த கேரள மாநில கல்வி மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு வி சிவன்குட்டி ஐயா அவர்களுக்கும், விழா மலர் பெற்று வாழ்த்துரைத்த தஞ்சை பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் விஜய ராஜேஸ்வரி அவர்களுக்கும், வாழ்த்துரை நல்கிய கேரள பல்கலைக்கழக கல்லூரியின் முனைவர் சாந்தி மேடம் அவர்களுக்கும், கேரள வேளாண் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா எஸ் மோதிலால் அவர்களுக்கும், பேராசிரியர் சி லட்சுமணன், அறிஞர் பிஜிலி, திரு ரவிக்குமார் ஆகியோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இத்தகைய தொடர்புகளை நான் வளர்த்து கொண்டதற்கு காரணம் இந்த மலையாள தேசத்தின் மீதும், இந்த மண்ணின் மீதும், இந்த மொழியின் மீதும், மொழி என்றால் தமிழிலிருந்து கொஞ்சம் சமஸ்கிருதத்தை கடன் பெற்று இன்னொரு மொழியாக காட்சியளிக்கிற பூர்வீக தமிழ். நாம் தமிழர்கள் என்று இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாம் எப்படி மிகுந்த ஆர்வத்தோடும் அன்போடும் ஒரு பிரியத்தோடும் பிணைப்போடும் இந்த மண்ணிலே நீங்கள் மலையாள மக்களோடு இணைந்து வாழ்கிறீர்களோ, அதை போலவே திரைப்படத்துறையிலும் நான் இணைந்து வாழ்கிறேன். மலையாளிகள் என்கிற நம்மளுடைய சகோதரர்களோடு பணியாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை மிகுந்த வரவேற்புக்குரியவனாக எப்படி தமிழகத்திலே என்னை வரவேற்கிறார்களோ, பாசமுடன் சகோதரனாக நினைக்கிறார்களோ, அதே போலவே மலையாள திரைப்பட உலகத்திலும் எனக்கு தனி இடம் உண்டு, ஒரு பாசம் உண்டு. அந்த வகையிலே பூஜைப்புரா தமிழ் சங்கத்துடனான இந்த அன்பையும் நட்பையும் தொடர்பையும் நான் பெரிதும் மதிக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்புரையாற்றிய திரு கண்மணி ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உறுத்தாக்குகின்றோம். அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம தமிழர்கள் அப்படின்னாலே ரசனை மிகுந்தவர்கள் இல்லையா? மற்ற உறவுகளை, பிற உறவுகளை மதிப்பவர்கள். ஆதலால் சலசலப்பை நிறுத்தி கொண்டு மேடையில் என்ன நடக்கிறதோ அதை கூர்ந்து கவனிக்க அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்ததாக ஒரு விழா நடத்துவது என்பது, ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு விழா நடத்துவதே, இல்லத்தில் நடத்துவதே எப்படி எல்லாருக்கும் எத்தனை சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அனைவருமே இல்லத்தரசர்கள், இல்லத்தரசிகள் தான். ஆகையால் பூஜைப்பறை தமிழ் சங்கத்தின் 75வது ஆண்டு கால இந்த விழாவிற்கு நன்கொடை அளிக்க விரும்பினால் மட்டும் நமது விழாவின் பொருளாளர் திரு நாகராஜன் அவர்களை நாடுங்கள் என்று அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பூஜைப்புரை தமிழ் சங்கத்தின் முன்னாள் நிர்வாகிகளை கௌரவிக்கும் தருணம். முதலாவதாக நீண்ட காலமாக பொருளாளராக பதவியிலிருந்து செயல்பட்ட வி சீதாராமன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பூஜைப்புரை தமிழ் சங்கத்தின் தலைவர் சுப்பையா அவர்கள் விருதினை வழங்குகின்றார். அடுத்தபடியாக பூஜைப்புரை தமிழ் சங்கத்தின் தலைவர் பதவியில் இருந்து செயல்பட்டவரான எஸ் காமராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
வாங்கியவர்கள் எல்லாம் மேடையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக தலைவர் பதவியிலிருந்து செயல்பட்டவர் என் உத்தண்டன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றனர். அடுத்ததாக என் மாரியப்பன் அவர்களை செயலாளராக பணியாற்றி மாரியப்பன் அவர்களை சிறப்பு செய்யும் தருணம். அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரது குழந்தைகள் இங்கு வந்திருக்காங்க. அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். குழந்தைன்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி, என்னால அவருக்கு குழந்தை தானே, மகன், பெரிய குழந்தை. மேடையிலே இருங்க. மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கே அமர்ந்திருக்கும் நமது தமிழ் சங்க பாரவாய்களான தலைவர் சுப்பையா அவர்களுக்கும் செயலாளர் மன்னிக்கவும், கொஞ்சம் பேச்சு வர மாட்டாங்க, காரணம் வேறு ஒன்றும் இல்லை, சுப்பையா அவர்களுக்கும் செயலாளர் முனீஸ்வரன் அவர்களுக்கும் உபத்தலைவர் சங்கரையா அவர்களுக்கும் பொருளாளர் ஐயப்பன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இதுக்கு உறுதுணையாக இருந்த வானமாமலை அவர்களுக்கும் இது மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் அல்ல, இங்குள்ள உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது பேச்சு வர மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால், இந்த தமிழ் சங்கம் சின்ன தமிழ் சங்கமாக இருந்தாலும் மிகவும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட கொண்டு வந்தோம். அது வாடகைக்கு தான் அந்த தமிழ் சங்கத்தில் இருந்தோம். அதை கொண்டு வர எல்லாருமே, அனைத்தும் மெம்பர்களும் பாக்கி அனைவரும் பாடுபட்டு அந்த தமிழ் சங்கத்தை விலைக்கு வாங்கி நல்லபடியாக கொண்டு வந்தோம். அதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அது மட்டும் அல்ல, அங்கே பாங்கோடு ஸ்கூலில் வெறும் மலையாளம் மட்டும்தான் இருந்தது. அங்கே தமிழ் கொண்டு வர வேண்டும் என்று அதுக்காக 1ஆம் கிளாஸ் முதல் 5ஆம் கிளாஸ் வரை அதுக்கு பாடுபட்டு எங்களோட உறுப்பினர்களும் நம்ம செயலாளர் எல்லோரும் இருந்தாங்க. அப்போ உறுப்பினர் அதிகம், 200 மேலே இருந்தாங்க. அவங்க 1ஆம் கிளாஸ் முதல் 5ஆம் கிளாஸ் வரை தமிழ் சங்கம் கொண்டு வந்தோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் சென்னையில் இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்தி இங்கே கொண்டு வந்து இங்கே வரவழைத்து எனக்கு இந்த இதை சிறப்பித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வணக்கம். மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக, விழாவின் அடுத்தபடியாக நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நூட்கள் வெளியீடு. முதலாவதாக நமது கேரள தமிழ் எழுத்தாளர்களில் முக்கிய எழுத்தாளர், முதன்மை எழுத்தாளர், எல்லாவரும் யாவரும் அறிந்தவர்தான் திரு நீல பத்மநாபன் எழுத்தாளர், மாபெரும் எழுத்தாளர் திரு நீல பத்மநாபன் அவர்களுடைய நூல் வெளியிடுவதற்காக அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவருமான கவித்தென்றல் சௌ நாகநாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பேராசிரியர் சு ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பெரும்வாரியாக காலத்திலிருந்து வெளியிட வேண்டும் வெளியிட வேண்டும் வெளியிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்த நூல் 75வது பூஜப்புரை தமிழ் சங்கத்தின் இந்நூலினை வெளியிட்ட சிறப்பு நமது அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை நிறுவனரை சாரும். இந்நூலினை பற்றி எண்ணங்கள் வண்ணங்கள் என்ற நூல்தான் வெளியிடப்பட்டது. இந்நூலினை பற்றிய ஒரு சிறப்புரையை ஆற்றுவதற்காக கவித்தென்றல் சௌ நாகநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.